பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம். சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகட சிந்தும் ஜானதம் சாஸ்திரோப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாம் கலியுதேவ காஞ்சமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் தலைப்பு. நீங்கள் அடுத்த தலைப்பு கொஞ்சி கொஞ்சி வா குகனே பாடு, கொஞ்சி கொஞ்சி வா குகனே பாடு. இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணுங்கள், தினமே பாருங்கள். உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பெரியவாளுடைய அனுகிரகம் இருந்தால் தான் இந்த சேனலுக்கு பக்கமே வர முடியும். அதுதான் இதில் மெசேஜ். மற்ற பேரால் எல்லாராலையும் பார்த்துட முடியாது. ஏன்னா நீங்கள் கேட்ட பிறகு தானே தெரியும். நான் பெரிய இதுவாக சொல்லிடல, ஆனால் இதில் வர அனுபவங்களை நீங்கள் கேட்டிருக்க முடியாது. அதனால் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது. ஸ்ரீமதி சாரதாமணி இவ யார் அப்படின்னா பெரிய ஒரு கம்போசர், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கோம். தமிழ் இது பெரியசாமி தூரன் அவருடைய பொண்ணு. அவள் ஆத்துக்காரர் சின்னசாமி. இவள் 2 பேரோட இன்டர்வியூ அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம். இதில் சாரதாமணி ஸ்கூல் படிச்சிருந்த சமயம் மெட்ராஸில் இவள் செட்டில் இருந்தா. அவள் அப்பாவோட அப்பா பெரியசாமி துறன் ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு மீட்டிங் இருக்குச்சு. அவளுக்கு ஒரு அப்பாவுக்கு ஒரு ஃபிட்ஸ் வந்துருத்தான் அந்த டைம். ஒரு பக்கம் அப்படி இழுத்துண்டா மாதிரி ஆகி விளங்காமல் போயிடுது, கை கால் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி அப்படி ஆயின்ட்டுருக்கு. ஆனாலும் முழுக்க சரியாகலை, அப்படி ஆயின்ட்டுருக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது டாக்டரை பார்த்துட்டு பிரெயினில் ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாலாம். மூளையில் ஒரு நரம்பு கொஞ்சம் டீவியேட் ஆகி போகிறது, அது சரி பண்ணணும் அப்படின்னாலாம். சரி, வீட்டுக்கு அமிச்சிட்டா போல இருக்குது. பெரியசாமி தூரன் சாரதாமணி இவாளுக்கு திருவண்ணாமலை யோகி ராம் சூரத்குமார் இவாக்கிட்ட பக்தி இருக்குது. ராம் சூரத்குமார் கிட்ட இவா அங்கே போவாளாம். அவளை பற்றியும் பாட்டெல்லாம் எழுதி பாடுவா போல இருக்குது. அந்த மாதிரி இப்போ ஒரு தடவை யோகி இவர்கிட்ட சொன்னாலாம். யோகிக்கிட்ட இவா சொல்லியிருக்கா, இவா அப்பா, நான் முருகனை தரிசிக்கிறதுக்கு நிஜமாகவே இந்த முருகரை பார்க்கணும். அந்த மாதிரி யோகிக்கிட்ட கேட்டாராம். அப்போது அவர் சொன்னாராம், யோகி ராம் சரத்குமார், முருகரை தரிசனம் பண்ணுவா அப்படின்ற தேனம்பாக்கம் போ, அங்கே பெரியவா இருக்கா, முருகருடைய அவதாரமே அவர் தான், அவர் தரிசனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாராம். யோகி ராம் சரத்குமாருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, வேறு எங்கேயும் போக வேணாம் நீங்கள் அப்படின்ட்டாரான். அப்போ இவ போயிருந்தாலாம் பொண்ணை கூட்டிகிட்டு. ஒரு பெரியசாமி தூரன் சின்ன பொண்ணு இது கூட்டிட்டு அந்த சாரதாமணின்றது அப்போ கல்யாணம் ஆகலை, சின்ன பொண்ணு கூட்டிகிட்டு பெரியவா கிட்ட போய் பெரியவா அந்த கணத்துக்கு பின்பக்கம் தேனை பக்கத்தில் உட்காந்துருந்தார். அப்போ மாப்பிள்ளை கேட்ட முதல் கேள்வி, உன்னுடைய கால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாராம் பெரியசாமி தூரன். அவருக்கு எப்படி தெரியும்? இவருக்கு இப்போ ரொம்ப நொண்டி நடக்கிறாரு, இன்னும் பரிபூர்ணமாக குணமாகலை. அந்த மாதிரி வந்துடுது அவருக்கு ஃபிட்ஸ் மாதிரி. பெரியவா கேட்குறா, உன் கால் இப்போ எப்படி இருக்குது? ஏன்னா இவெல்லாம் உட்காந்துருந்த பிறகு தானே பெரியவா வந்திருப்பா, தரிசனம் கொடுத்துட்டுருப்பா, வருவா. அப்போ வரும்போது இவருக்கு டக்குன்னு ஒரு காலில் இந்த மாதிரி உன் கால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காராம் முதல் கேள்வி. அப்புறம் பையனும் ஒரு வருஷமாக வருது அந்த மாதிரி அந்த கால் இந்த பிரச்சனையால் கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வந்திருக்கார் அவர். அப்படி வந்திருக்கும்போது பெரியவா அப்போ கேட்குறா, உன் கால் இப்போ எப்படி இருக்குன்னு. அது வருஷமாக வரல, பெரியவாள் தரிசனம் பண்ணலாம் வரல, இப்போ தான் வந்திருக்கார். அப்போ பெரியசாமி தூரம் முருகனை நான் தரிசனிக்க வந்தேன், நான் தரிசிச்சிட்டேன் அப்படின்ட்டாராம். பெரியவா அப்போ என்ன பண்ணா அவருக்கு அப்படின்னு யாருக்கும் ஒன்றும் தெரியல. ஏன்னா அங்கே யோகி ராம் சரத்குமார்
ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருக்காரு முருகனை பார்க்கணுன்னா நீ வந்து தேனம்பாக்கம் போ, அங்கே தான் பிரத்யட்சமான முருகர் அங்கே இருக்கார், அவர் தரிசனம் பண்ணிக்க, வேற எங்கேயும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டார் போல இருக்கே. அப்போது இங்கே பார்த்தா பெரியவா இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டிருக்கார், எப்படிக்கா உனக்கு இந்த மாதிரி கால் இப்போ எப்படி இருக்குன்னு, அவருக்கு எப்படி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பெரியவாளுக்கு தான் தெரியுமா? இந்த லோகத்துக்கே பரமேஸ்வரன் அவர் தானே, அவருக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாமே. அதனால் இவருக்கு இது மாதிரி கஷ்டப்பட்டுருக்கார். இப்போ சரியா எல்லாமே பெரியவாளுடைய ஆக்ஞை எல்லாமே எதுவுமே நடக்காது, அவர் தான் எல்லாம் நடத்தின்னு இருக்கார். அதனால் 11 வருஷம் அவர் கஷ்டப்பட்டு இப்போ வந்து இன்றைக்கி வந்து பார்க்க வரும்போது பெரிய உன் கால் எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. ஏன்னா பேப்பரில் ஏதாவது போட்டிருக்காளா, பெரியவாது தெரியுமா அவருக்கு, முதல்ல யாரை சொல்லி கொடுத்துட்டாரா? இல்லை. சொல்கிறாளே இந்த சாரதாமணின்றவா, பெரியவா எப்படி கேட்டான்னு தெரில, இப்போ எப்படி உன் கால் இருக்குன்னு. இப்போ பரவாயில்ல பெரியவா, கொஞ்சம் இது ஓரளவுக்கு ஓகே ஆகிட்டார் அவர் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் வந்து முருகனை தரிசனம் பண்ணிட்டேன், நான் வேறு எந்த முருகனும் வேண்டான்னு நான் தரிசனம் பண்ணிட்டேன்னு வாப்பா உறக்க சொன்னாராம். இப்போ பெரியவா வந்து என்ன அவருக்கு தரிசனம் கொடுத்தார் முருகனானா தெரியல, அந்த மாதிரி அளவுக்கு அவர் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பெரியசாமி வந்து இது வந்து இப்போ எப்படி போயின்ட்டுருக்குன்னு, என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு ஏதோ கேட்டாராம். அவர் தான் தமிழ் கலைக்களஞ்சியம் என்சைக்ளோபீடியா 10 வால்யம் முடிச்சுட்டேன் பெரியவா சொன்னபடி. அப்புறம் குழந்தைகள் கலைக்களஞ்சியம்னு ஒன்று இருக்குது, அது ரெடியாகிட்டே இருக்குது. ஆனால் அதில் கொஞ்சம் கடைசி வேலை கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அது எனக்கு சொந்த வேலை எழுத்துக்கள்லாம் நிறைய இருக்குது, அதனால் இதை வேறு சில பேர்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒதுங்கிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாராம் அது பெரியசாமி துறன். அதுக்கு வந்து பெரியவா வந்து சொன்னாலாம், இல்லை நீ வந்து அதை மொத்தத்தையும் நீயே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரியவா ஆர்டர் பண்ணாலாம். அதுக்கப்புறம் அவர் தான் முழுக்க முடிச்சிருக்கார். அதுக்கப்புறம் வந்து பெரியவா வந்து சொன்னாலாம், சாரதாமணியை பார்த்து அந்த கொஞ்சி வா குஹனே அவனு பாடுவியா, அது பாடு. அவன் சொல்கிறான், அந்த சாரதாமணிங்கிறவா ரொம்ப வயசாச்சு, இப்போ சொல்கிறான், நான் வந்து எங்கள் அப்பா அது மாதிரி எழுதினா அந்த எழுதினதை வந்து நான் வந்து டியூன் பண்ணி நானே பாடுவேன். அது வந்து அப்போ தான் பாட ஆரம்பிச்சிருக்கேன். அது நிறைய இடங்களில் பாடுறதுன்னா என்ன, ஏதோ ஒரு இடத்துல போனால் யார் முன்னே எழுதி பாடுறது, இது எப்படி பெரியவாளுக்கு வந்து அங்கே தெரியும் அப்படின்னா, பெரியவா வந்து பரமேஸ்வரன் குஹனே அவர் தானே, குஹனா காட்சி அப்பாவுக்கு. இப்போ அங்கே சொல்கிறார் ராம்சரத்குமார், நீ இங்கே போ, பெரியவா தான் வந்து உனக்கு முருகர், நீ எதுக்கு பிரத்யக்ஷம் முருகனை பார்க்கணுன்றீங்க, பார்த்துட்டு போ அப்படின்னு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் பிரத்யக்ஷம் முருகனை பார்த்துட்டேன்னு சொல்கிறார். எப்படி பார்த்தாரு என்னன்றது அவருக்கு தான் அந்த ரகசியம் தெரியும். அப்புறம் பெரியவா என்ன சொல்கிறார், கொஞ்சி வா குஹனேன்னு ஒன்று இருக்குது, அதை பாடு நீ அப்படின்னா. அது வந்து அவள் அப்பா எழுதினது, வேறு எங்கேருந்து இருக்கிறது இல்லை. அப்போ பெரியவாளுக்கு எப்படி தெரியும்? திடீர்னு எழுதினதை ஒருத்தர் எழுதுறத அவளுடைய கற்பனையில் எழுதுறா, அதுக்கு டியூன் பண்ணி 1-2 தடவை பாடியிருக்கேன்னா ஏதோ ஒரு இடத்துல தான் எங்கேயோ பாடியிருக்கேன், அது எப்படி பெரியவாளுக்கு தெரியும் தெரியல அப்படின்றா. எனக்கு தெரியும், பெரியவா பரமேஸ்வரன் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஜெய் ஜெய்சங்கர சங்கர் மகாபிரிய பாதவேச்சரம் மகாபிரிய பாதவேச்சரம்.